2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 7வது வசனம். இதோ அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்குள் அனுப்பி அவனை அவன் தேசத்தில் பட்டயத்தால் விழப்பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். ஆமா தேவ பிள்ளைகளே, இந்த செய்தி சத்துருவுக்கு உண்டான செய்தி. 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது பல விதத்தில் ஜனங்களை நிந்திக்கிறதையும் தூஷிக்கிறதையும் பார்க்கிறோம். ஆனால் அதற்கு ஒன்று பதில் பேசாத எசேக்கியா அவனுக்கு எந்த மறு உத்தரவும் கொடுக்காமல் தேவ ஆலயத்தில் போய் அவன் தன்னுடைய காரியங்களை செய்தான். கர்த்தர் சத்துருவுக்கு செய்தி அனுப்பி அவன் வந்த வழியாகவே அவனை திருப்பி அனுப்பினார். எசேக்கியா ராஜாவுக்கு கர்த்தர் ஜெயம் கொடுத்தார். அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். நீங்களும் அப்படியே தேவ சமூகத்தில் மௌனமாயிருங்கள். சத்துருவுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. கர்த்தர் உங்கள் சத்துருக்களுக்கு செய்தி அனுப்பி அவர்களை வந்தபடியே திருப்பி அனுப்ப அவர் வல்ல.